புது சிருஷ்டியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, பின்னானவைகள் மறந்து முன்னானைகள் நாட வேண்டும். ஆமென். நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ கிறிஸ்து இயேசுக்காக அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன், பேசுகிறேன், கிறிஸ்துக்குள் நடக்குகிறேன். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். அவருக்குள்ளாக இருக்கும்போதுதான் அவருடைய சாயல் நம்மளுக்கு வரும். அவருடைய சாயல் வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைம்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தெரித்துக் கொண்டிருக்கும். எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? தாவீதை போல இருக்க முடியாக இல்லை. நம்ம சாத்திரக மேஷாக் ஆபேத்நேகோ போல இருக்க முடியாக நம்ம அழைக்கப்படவில்லை. தானியேலை போல இருக்கும்படியாக அழைக்கப்படல. அப்போஸ்தலன் பவுல் போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படல. பேதுரு போல அப்போஸ்தலன் பேதுரு போல நம்ம அழைக்க முடியாக, ஸ்தேவான் போல அழைக்கும்படியாக நம்ம அழைக்கப்படல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பான சாயலா இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழைய காரியங்கள் எல்லாம் ஆமென் ஒழிந்து போயிருக்கும். புதிய காரியங்கள் எல்லாம் புதியவைகள் உண்டாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு, அவருடைய பந்தியில பங்கு பெறுகிறோம். ஆமென். நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா தான் இருக்க வேண்டும். அது பழையெல்லாம் ஒழிந்து புது சிருஷ்டியா இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் புதிய மனிதனாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் ஆவி என்னும் அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், முத்திரிக்கப்பட்டிருக்கிறார். இனி நாம் நமக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. நாம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள வல்லமுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக உலாவி நம் நடுவில் இருக்கிறார். நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. பழையவைகள்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், மீண்டும் நம்ம ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் மீண்டும் நம்ம அதை நினைக்க தேவையில்லை. அவர் நம்மளுடைய பாவங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நமக்கு விலகிட்டார். அவருடைய இரக்கம் கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க பிலிப்பியர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுவாரு, எனக்கு லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்க அழகா சொல்லுவாரு. ஆமென். அவர் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவரு நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பரிசேயன். இருந்தாலும் அவர் கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்றாரு, பழையகளை ஒழித்து போடுறாரு. பழைய பெருமையான காரியங்கள், வசதியான காரியங்கள், அவர் எப்படி வளர்ந்த விதங்கள், இதெல்லாம் அவர் நஷ்டம் என்று கருதுகிறார், குப்பையாக எண்ணுகிறார். பழையவைகள்லாம் ஒழிந்து போயின, இனி நான் கிறிஸ்துக்குள் வாழ்கிறேன், கிறிஸ்துவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அல்லேலூயா. முதல்ல நான் பெருமைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். முதல்ல நான் என்னுடைய பணத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். முதல்ல என்னுடைய படிப்பு ஞானத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுதோ நான் கிறிஸ்துக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நாம் எதுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துக்குள் வேறு கொண்டவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் நடந்து கொண்டவர்களா இருக்கிறோமா? நம்ம போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடனே அதில் பெருகுகிறோமா?
ஆமென். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ளாகவும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எல்லாரும் பேர் கிறிஸ்தவர்களோ இல்ல மேலோட்டமான கிறிஸ்தவர்களோ சபைக்கும் வந்து ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம். ஆனா உலகத்தின் பாவத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னும் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் நிறைய பேர் பழைய பாவத்துக்குள்ளாக இருப்பாங்க, பழைய காரியத்துக்குள்ளாக இருப்பாங்க. அது கிறிஸ்தவர்களா கிடையாது. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புதிய மனுஷனாக இருக்கிறான், புதிய மனிதன், புதிய ஆவி உடையவராக இருக்கிறான். அவனுடைய செயல்கள் எல்லாம் புதிதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இனி நம்ம இருளான பிள்ளைகள் அல்ல. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க. 5வது வசனம். நான் 8ஆம் நாளிலே விருத்தி சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்ஜமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தினால் வருகின்ற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாக நான் மரித்தோரிலிருந்து உயிர் எழுந்திருப்பதற்கு தகுதியா இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோமா? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள் நம்ம பின்தொடர்ந்து வருகிறதா? உள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோமா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் பலவீனர்கள் தான். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவாராக. அவர் ரத்தத்தினால் அனுதினம் கழுவப்படுவோமாக, பரிசுத்தமாக்கப்படுவோமாக. பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க என்று கேட்போமாக. இனி பாவம் செய்யாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறின் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவனால் அளித்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறோம். பின்னானவைகள் நான் மறந்துட்டோமா? மறுபடியும் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்து வாழ்க்கை முன்னாடி கிறிஸ்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறதா? இல்ல உலகத்தின் நேராக போய் கொண்டு இருக்கிறதா? கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை கிறிஸ்து விட்டு பின்மாடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக இரக்கங்கள், கிருபைகள் உண்டு. என்னை மன்னிச்சுறார், எப்படி என்னை மன்னிச்சுறார் என்று ஓடிக்கொண்டு மரணம் ஒரு நாட்கள் வரும்பொழுது நாம் கைவிடப்படாத சூழ்நிலையாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது நாம் விழித்திருந்து ஆமென் அவர் எதிர்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாம ஆண்டவராகி வருகையில் நம்ம எதிர்கொண்டு திராணியவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். புது சிருஷ்டியாக இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை இயேசு கிறிஸ்துக்காக எதற்காக அழைக்கப்பட்டனோ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதற்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயின. எதெல்லாம் ஒளிந்து போயின பார்க்கலாமா? கொலைசீர் 3ஆம் அதிகாரம் இன்னும் கூட திருப்பிக் கொள்ளுங்க. எதெல்லாம் ஒளிந்து போயின, எதெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, எதெல்லாம் விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது, எதெல்லாம் களைத்து போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
நம்ம புதிய கிறிஸ்துக்குள்ளா இருந்தாலும் புது சிருஷ்டியாக பல்லவிகள் அது என்ன சிருஷ்டி, அது என்ன சிருஷ்டியா இருக்கிறான், யாரை போல இருக்கணும் அது என்று வேதம் அழகாக கொலைசீர் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கவனிப்போம். அல்லேலூயா. ஆடியோ மெசேஜ் கேட்கிறவர்களா கவனமா கவனிங்க. கொலைசீர் 3ஆம் அதிகாரம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. கொலைசீர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கிற பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் எல்லாரும் கவனிக்கணும், இதில் அழித்துப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால், ஆகையால் விபச்சாரம், அசுத்த மோகம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரத்தை அழித்து போடுங்கள், அசுத்தத்தை அழித்து போடுங்கள், துரிச்சை அழித்து போடுங்கள், விக்கிரக ஆராதனை அழித்து போடுங்கள், பொருளாசத்தை அழித்து போடுங்கள். இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களிலே அழித்து போடுங்கள். அதான் வேதம் சொல்லுகிறது. நான் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் செய்யறோம். அழித்து போட வேண்டும்னா ஆன சமயத்தில் காத்திருக்கும் போது, ஜபம் பண்ணும் போது, பரிசுத்தான நிலைத்திருக்கும் போது, உபவாசத்தோடு அழுகோடு புலம்போடு மனம் திரும்பி ஆன சமயத்தில் காத்திருக்கும் போது தான் இந்த மாம்ச கிரியைகள் நம்ம அழித்து போட முடியும். நம்ம நினைச்சா விட முடியாது. ஆன சமயத்தில் ஜபிக்கல, ஜபம் பண்ணி பாருங்க, தேடி பாருங்க, உபவாசத்தோடு கண்ணீரோடு மனம் திரும்பி ஆன சமயத்தில் அமர்ந்து பாருங்க, இதெல்லாம் மாம்ச கிரியைகள் நம்ம அழித்துப்பட முடியும். இதுதான் அழித்து போடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதுக்கப்புறம் விட்டு விடுங்கள். என்ன காரியங்கள் சொல்லப்படுகிறது பார்க்கலாமா? இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். பாருங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஃபர்ஸ்ட் அழித்து போடுங்கள், இப்பொழுது விட்டு விடுங்கள். பழைய மனுஷனுக்கெல்லாம் பழைய மனுஷ சுபாவங்கள் இது அழித்து போட வேண்டும், விட்டு விட வேண்டும். எதை விட்டு விட வேண்டும்? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் பழைய மனுஷன் பாருங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, பின்னானவைகள் மறந்து முன்னானைகள் நாட வேண்டும். ஆமென். நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவாக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ கிறிஸ்து இயேசுக்காக அதை அடையும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பின்னானவைகளை உலகத்தின் காரியங்களை மறந்து அழித்து போட்டு களைட்டு போட்டு ஆமென் அழித்து போட்டு விட்டு விட்டு ஆமென் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பரமாலை பந்த பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அல்லேலூயா. அழித்து போட வேண்டும், அதுக்கப்புறம் விட்டு விட வேண்டும், அதுக்கப்புறம் 3வது களைத்து போட வேண்டும். பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணும்? 1 அழித்து போடணும், 2 விட்டு விட வேண்டும். களைத்து போடுங்கள், விட்டு விடுங்கள். 3வது களைத்து போட வேண்டும். ஆமென். அது என்ன களைத்து போட வேண்டும் தெரியுமா? 9வது வசனம். அது கொலைசீர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. ஹலோ, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு 10வது சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷன் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின. என்ன சிருஷ்டி தெரியுமா? இயேசு கிறிஸ்து போல இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவை தரித்தவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் வாழ்வுகளா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துக்குள் அசைகிறேன், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, கிறிஸ்துக்குள் பேசுகிறேன், கிறிஸ்துக்குள் நடக்குகிறேன், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். அவருக்குள்ளாக இருக்கும் போதுதான் அவருடைய சாயல் நம்மளுக்கு வரும். அவருடைய சாயல் வந்தாதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். அல்லேலூயா.
ரொம்ப முக்கியம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைம்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தெரித்து கொண்டிருக்கிறே. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா என. அப்போ தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முடிவில் என்ன சாயல் நாம் இருக்க போகிறோம்? ஆமென். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருக்கு சாயலாக மாறப் போகிறோம். அல்லேலூயா. புதிய மகிமின் சரீரத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அவருடைய சாயல் மகிமையை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? தாவீதை போல இருக்கும்படியாக இல்லை. நம்ம சாத்திரக மேஷாக் ஆபேத்நேகோ போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படவில்லை. தானியேலை போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. அப்போஸ்தலன் பவுல் போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படலை. பேதுரு போல, அப்போஸ்தலன் பேதுரு போல நம்ம அழைக்கும்படியாக, ஸ்தேவான் போல அழைக்கும்படியாக நம்ம அழைக்கப்படலை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான சாயலா இருக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒருவன் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாட வேண்டும். பழைய மனுஷனை கலட்டி போட வேண்டும், அழித்து போட வேண்டும், விட்டுவிட வேண்டும். புதிய சாயலை தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். மறுபடியும் அதை படிச்சு காட்டுற பாருங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. ஆகியால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கின வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஃபர்ஸ்ட் அழித்து போடுங்கள், இப்பொழுது விட்டு விடுங்கள். அதுக்கப்புறம் ஒருவருக்கொருவர் போய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட வேண்டும். பேர் மட்டும் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஞானஸ்தானம் பெற்று வெறி பேர் மாற்றம் மாத்திட்டு மட்டும் இருக்கக்கூடாது. எது பைபிள் கூட கையில எடுத்து வந்து உட்கார்ந்து மாத்திரம் கிடையாது. பேதுரு கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது நீங்க மறிக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் சொல்றோம். அப்பால போய் சாத்தானே. ஒரு சில நேரத்துல பைபிள் கூட கையில வச்சிருவாங்க, நல்லா கையில பாவமும் செய்வாங்க. ஒரு ஆமென். பழைய மனுஷனை ஒருவருக்கு போய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட வேண்டும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைம்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. 11ஆம் வசனம். அதனாலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்து சேதனம் உள்ளவன் என்றும் விருத்து சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதின் என்றும் புற தேசத்தார் ஒன்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த கோத்திரங்க இந்த கோத்திரங்க, எங்களுடைய வம்சம் இந்த வம்சம் அதெல்லாம் கிடையாது. நாம் எல்லாமே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் வாழ்வர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்து நமக்குள்ளாக வாசம் பண்ணவராக இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இதுதான் புதிய சாயல். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்களா ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா என்ன. பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாட வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் எதற்காக அழைக்கப்பட்டோமோ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நம்ம இலக்கை நோக்கி தொடர்களா இருக்க வேண்டும். சுவிசேஷம் நம்ம மேல் இந்த கடமையும் கடனா இருக்கிறது. நம்ம இயன்ற மட்டும் அதை அறிவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்க சகல ஜாதிகளுக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி சொல்ல தேவையில்ல, சாட்சிகளாக இருக்கும். இது கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ குடும்பங்கள் இப்படிதான் இருக்கும், கிறிஸ்துவ பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள் என்று மற்றவர்கள் சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்குமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதுதான் நம்ம தரித்து கொண்டிருக்க வேண்டும். இது அவருடைய சாயல். அவருடைய சாயல் நம்ம இப்படிதான் தரித்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய், பரிசுத்தத்துல நம்ம பிரியமா இருப்போம். அதான் அவருடைய சாயல, பரிசுத்தத்துல பிரியமா இருப்போம். ஆமென். பரிசுத்தம் இல்லாத தேவனை தரிசிக்க மாட்டான். அப்ப அவருடைய சாயல முதல் பங்கு பரிசுத்தத்துல நம்ம பிரியருமாயும், இரண்டாவது உருக்கமான இரக்கத்தை உடையவர்களா இருப்போம், தரித்து கொண்டவர்களா இருப்போம், தயவையை தரித்து கொண்டவர்களா இருப்போம், மனம் தாழ்மையை தரித்து கொண்டவர்களா இருப்போம், சாந்தத்தை தரித்து கொண்டவர்களா இருப்போம், நீடிய பொறுமையை தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றில் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் முதல்ல. கடைசியா பைபிள் முழுவதும் என்ன முடியுது? தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
அவர் கல்வார் சிலுவையில் கைகள் கால்கள் மானி அடிக்கப்படும் பொழுது, முள்மூடி சூடப்படும் பொழுது, விழாவினால் குத்தப்படும் பொழுது, சரீரம் முழுதும் உழுது நிலம் போல காயப்படும் பொழுது ஒன்னே ஒண்ணு வெளியே வருது, அன்பு. ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் வெளிவருகிறது. என்ன வெளிப்படுகிறது? அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. கையில காணி அடிச்சாலும் ரத்தம் வருகிறது, முள்முடிச்சுலாம் ரத்தம் வருது, அவர் சரீரத்தை எதெல்லாம் பண்றாங்களோ ரத்தம் வருது. ஒண்ணு வருது, ரத்தம் வெளிப்படுகிறது. குற்றமற்ற நம்மள பாவத்தை சுத்திகரிக்கிற ரத்தம் வெளிவருகிறது. என்ன வெளிப்படுகிறது? என்ன வருகிறது? ரத்தம். என்ன வெளிப்படுகிறது? அவருடைய அன்பு. கடைசி அன்புதான் வெளிப்படுகிறது. ஆமென். எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இதுதான் அன்பை தரித்து, இதுதான் புதிய சாயலுடைய சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்களா ஒளிந்து போயின, பழைய அசுத்தமான காரியங்களை அழித்து போட வேண்டும். விட்டு விட வேண்டும், கலைத்து போட வேண்டும். தன்னை சிருஷ்டியுடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்வ அறிவுடைக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷன் தரித்துக் கொள்ள வேண்டும். என்ன தரித்து கொண்டோம்? அவருடைய அன்பை நாம் தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். அவருடைய இரக்கத்தை தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். பரிசுத்தத்துல பிரியமா இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். தாழ்மை தரித்துக் கொள்ளமான தாழ்மையும் சாந்தத்தையும் தரித்து கொண்டவர்களா இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொண்டீர்களே. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் அளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாகவும் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிவுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடிக்கொண்டிருங்கள். வார்த்தையிலாவது கிரிகளாவது நீங்கள் எதை செய்தாலும் அது எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். புதிய சிருஷ்டித்தருடைய சாயலில் மாறும்படியாக ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, என் ஆவி ஆத்மா சரீரம் அப்போ உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் மகிமை இன்னும் நாங்கள் உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு இன்னும் பரிசுத்தமாக உம்முடைய தரிசனங்களை காண, அப்பா, நீங்க என்னென்ன சுபாவத்தில் இருக்கிறீர்களோ அந்த சுபாவங்களை நாங்கள் தெரிவித்து கொண்டு இந்த உலகத்துக்கு உங்களுடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த எங்கள் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் பின்னானைகள் நாடி ஓடாதபடிக்கு பின்னானைகள் மறந்து முன்னானைகளாக கிறிஸ்துக்களாக வாழுகிறவர்களாக, கிறிஸ்துக்குள் நடக்கிறவர்களாக, கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டவர்களாக, அப்பா உம்முடைய சாட்சி நாங்கள் எங்கள் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்த எங்க கிருபை தாங்கப்பா. எல்லாம் திதிகணமாக்கி உண்மைக்கே செலுத்துகிறோம். நாட்கள் எங்களுக்கு கொண்டு யாராக்கெல்லாம் பிசாசின் பிடி இந்த கொள்ளை வியாதி, கேன்சர் வியாதி, இந்த மருத்துவர் எழுப்பு